Hi friends, welcome to back Nisha Passion Channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட புதுசாக ஒரு ஹோம் ரெடிமி டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஷியல் ஹேர் நீங்கள் வீட்டிலே ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஹோம் ரெடிமி வச்சு தான் இந்த பேக்கை நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதில் உங்கள் அப்பர் லிப்பில் ஃபேஷியல் ஹேர் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது நான் எப்படி செய்ய போகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் இதை எப்படி ரெடி பண்ண போனேன். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு கிண்ணை வச்சுட்டு நம்ம மில்க் ஆட் பண்ணிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதை லைட்டாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறனால அது கொஞ்சம் பிஸ்பாக இருக்கும். ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பேக்டீரியா ரிமூவ் பண்ணிக்கும். ஸோ இது கொஞ்சம் பாயில் வரும்போது இதில் நான் ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னப் கொடுக்கும். ஸோ அதனால இதில் நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். லெமன் ஆட் பண்ணால் அது பால் திரிஞ்சிடும். அது நீங்கள் பயப்பட தேவையில்ல. அது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா அது ஈக்குவல் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ அந்த லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு அது கொஞ்சம் திக்காக வரும் பார்ப்பீங்க. அது திக்காக பேர் நம்ம அப்படியே பாயில் வரும். ஸோ அது இந்த ஸ்டேட்டில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் காஃபி பவுடர் ஆட் பண்ணாலுங்க உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லா பிரைட்னப் கொடுக்கும். ஸோ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது சூடாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இது நல்லா ஆறணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம பேக் ரெடி. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எங்கெங்கே நம்மளுக்கு ஹேர் இருக்குது அங்கங்கே நான் இது அப்ளை பண்ண போகிறேன். ஸோ உங்கள் அப்பர் லிப்பில் இருந்துச்சுன்னா, ஃபேஷியல் ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ அதை நம்ம ஒரு தின்ன லேயர் நல்லா அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம விட்டுருவோம். நல்லா ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா அப்ளை பண்ணிட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுரு போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோன்னா இது நல்லா ட்ரை விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், ஒரு துணி நல்லா டிப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஒரு டவல் இருந்துச்சுன்னா கூட ஓகே. நான் அதில் நல்லா டிப் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நான் அப்ளை பண்ண அந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா இது தொட்டு எடுத்துகிட்டு அதை அப்படியே ரப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நம்ம அப்பரில் தான் பண்ணோம், கீழே பண்ணக்கூடாது. அப்புறம் எங்கே நம்ம ஃபேஷியல் இருக்குது அப்பரில் தான் நம்ம இதை பண்ணணும். ஸோ அதை நல்லா அப்பரில் பண்ணிட்டு நம்ம ஹேர் ரிமூவ் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் கூட பண்ணலாம். வீக்லி 2 டைம்ஸ் கூட பண்ணலாம். ஸோ இது ஒரே வாட்டியும் எனக்கு ஹேர் நல்லா ரிமூவ் ஆகிருக்கு. இது கொஞ்சம் சர்க்கரை இருக்கிறனால கொஞ்சம் பிசுனால அந்த ஹேர்லாம் எல்லாம் வந்துச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற இடத்துலையும் 2வது நான் இந்த பக்கம் நான் அப்ளை பண்ணாலும் அங்கெல்லாம் ஹேர் இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹேர்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் ஹேர் ரிமூவ் ஆகிடுச்சு, இங்கெல்லாம் ஆகல. ஸோ கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.